இட்லி தோசை மொறுன்னு தோசையை சுட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு போட்டுக்கோங்க, வெறும் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோ, கரம் மசாலா ஒரு ஒரு ஆஃப் லெமன்னு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் அந்த வாத்தோட கவுச்சி வாசனை அடிக்காது. இப்போ மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் சேர்க்குறேன். பெரிய துண்டாக இஞ்சி, அப்புறம் ஒரு கட்டி பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை வதக்கி எடுத்துக்கணும். சோம்பு போட்டு இது ஒரு பக்கம் ஆற வச்சிடணுன்னா ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க, சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், நம்ம ஊற வச்ச வாத்துக்கறியை சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். பக்குவத்தில் இறக்குனா நம்ம இப்போ இது கொஞ்சம் சுருள தான் நம்ம எடுக்க போகிறோம்.